Hello students, this is Iqbal. 6.1 ல 8 sum பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா m கொடுத்துட்டாங்க, n கொடுத்துட்டாங்க. இத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. m square plus n square into cos square beta equal to n square. So first substitution டைரக்டாவே நம்ம போட்டுடலாம். First LHS எடுத்துக்கோங்க. LHS is equal to m square plus n square into cos square beta. நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியே. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், என் ஸ்கொயர் வரணும். என்னன்னா என்ன, காஸ் ஆல்ஃபா மேலே கீழே சைன் பீட்டா, அது ஸ்கொயரில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு எம் ஸ்கொயர், இந்த இருக்கு எம், இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வருமா, ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, வெளியில் இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கோங்க, சரி காஸ் ஸ்கொயர் பீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா காமனாக இருக்கா, வெளில எடுத்துருங்க. காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மேலே ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அப்போ வெளியே எடுத்துருங்க. மிச்சம் 1 பை காஸ் ஸ்கொயர் பீட்டா வருமா, ப்ளஸ் இங்கே 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வரும், இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும், இங்கே எல்சிஎம் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. அது ஃபஸ்ட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், ஹோல் டிவைடட் பை இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படி கீழே போட்டுக்கிறோம். அவ்வளோதான், காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னாங்க, காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாமா, ரெண்டுமே ஒரே தானே, அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும், sin square beta plus sin square theta plus cos square theta equal to 1 தானே, அதில் முக்கியமான ஐடென்டிட்டி இந்த sin square beta அப்படியே இருக்கும், sin square beta. ஸோ இது எப்படி எழுதிக்கலாமா, cos square alpha by sin square beta 1 into cos square alpha by sin square beta அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அது n தானே, ஆக்சுவலாக அது வந்து n ஈக்குவல் டு தான் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, அதே நம்மள்கிட்ட ஸ்கொயரில் இருக்குது, அப்போ அது n ஸ்கொயர்டு தானே, அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, செகண்ட் சம், அதே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cot theta plus tan theta equal to xன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படி எடுத்துக்கலாம். x equal to cot theta plus tan thetaன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா y வந்து கொடுத்துருக்காங்க, y equal to secant theta minus cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், cot thetaனாவே cos by sin. ஓகேவா, அந்த ஃபார்முலா எழுதிடுறேன். இந்த இடத்துல என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, cot theta, இந்த இடத்துல cot theta அப்படின்னா cos theta by sin theta, cos theta by sin theta அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே tan theta இருக்கா, tan thetaனா sin theta by cos theta அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மூணாவதா என்ன ஃபார்முலா இருக்குன்னா, இங்கே சீக்கன் தீட்டா இருக்கா, அப்போ சீக்கன் தீட்டா அப்படின்றது வந்து 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபார்முலா வரும்போது இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் அப்படி இருக்கட்டும், இந்த காட் தீட்டா அப்படின்றத எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, ஃபார்முலா படி எழுதியிருக்கேன். அதுமாதிரி டேன் தீட்டா அப்படின்றத சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். எல்சிஎம் எடுங்க, காஸ் இன்ட்டு காஸ் என்ன ஆகிடும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடுமா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடுமா, சைன் ஸ்கொயர் தீட்டா
by sin theta cos theta by sin theta cos theta. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் cos square theta plus sin square theta ஓட வேல்யூ வந்து 1 by sin theta cos theta. ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்கே ஒய்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். y equal to இந்த secant theta அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், 1 by cos theta ன்னு போட்டுக்கலாமா? 1 by cos theta minus cos theta. அப்போ y equal to 1, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். cos into cos எவ்வளோ வரும்? cos square theta வா? cos square theta by cos theta. அப்போ y equal to 1 minus cos square theta ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ அது இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1 minus cos square theta is equal to sin square theta அப்படின்ற ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ sin square theta into cos theta, சாரி by cos theta. ஓகே, இப்போ நம்ம எக்ஸும் ஒய்யும் நம்ம மாடிஃபை பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் அப்ளை பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? 1ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். LHS ஃபஸ்ட்டு எழுதுங்க. x square into y power 2 by 3 minus xy square power 2 by 3. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். டினாமினேட்டரில் சைனை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சைன் ஸ்கொயர் டீட்டா, இதை காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வந்துடும். அப்புறம் இன்ட்டு ஒய், ஒய் வந்து என்ன இருக்குது? வெறும் ஒய் தான், அதனால் அப்படி ஸ்கொயர் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 2 by 3 கொடுத்துருக்காங்க. பவர் 2 by 3 மைனஸ் இங்கே என்னென்னா வெறும் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் அப்படியே எழுதுங்க. 1 by sin theta cos theta இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. சைன் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? சைன் பவர் 4 ஆயிரும் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதுக்கும் பவர் வந்து 2 by 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாக்கும் இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாக்கும் அடிச்சிடலாம். அதேமாதிரி இங்கே சைன் டீட்டாக்கும் இந்த பவர் 4க்கு அடிச்சிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 3 தான் இருக்கும். அப்போ என்ன இது அப்படின்னா 1 by காஸ் இன்ட்டு காஸ், காஸ் கியூப் டீட்டாவாக மாறிடும். காஸ் கியூப் டீட்டா பவர் 2 by 3 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் கியூப் டீட்டா இருக்குது மேலே, சைன் கியூப் டீட்டா பை காஸ் கியூப் டீட்டா by cos cube theta power 2 by 3. இப்போ 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். இங்கே என்ன பண்ணுறோன்னா cos cube theta power 2 by 3ன்னு போட்டுக்கிறேன். cos cube theta power 2 by 3 மைனஸ் இங்கேயும் தனித்தனியாக பிரிக்கலாம். sin cube theta power 2 by 3 by cos cube theta power 2 by 3. இந்த 3 இந்த 3 அது மாதிரி இங்கே இந்த 3 இந்த 3 பவரில் உள்ள ரெண்டையும் நம்ம அடிச்சிடறோம், அப்படியே அடிச்சிடறோம். சரியா? இப்போ மிச்சம் என்ன இருக்குங்க? 1 by cos ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்கா? 1 by cos ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. 1 by cos தான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள்? சீக்கன் டீட்டாவா? 1 by cos தீட்டானா சீக்கன் டீட்டா. ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. சைன் டீட்டா பை காஸ் தீட்டானா எவ்வளோ? டேன் டீட்டாவா? சைன் டீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ? டேன் டீட்டா. அப்போ அது டேன் ஸ்கொயர் டீட்டா. ஸ்கொயரில் இருக்கனால டேன் ஸ்கொயர் டீட்டா. இது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. எப்படி நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு போடுவோமோ அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டாவும் 1 தான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஓகேவா?